Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள்னா என்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஓகேவா? பக்கத்துல இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குளோபல் வேரியபிள்ஸ்னா என்னன்றதை ஓவராலா ஒரு டெஃபினேஷன் பார்த்துருவோம். குளோபல் வேரியபிள்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கு அப்படின்னா அது தான் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குளோபல் வேரியபிள்ஸ் நம்மளால ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் யூஸ் பண்ண முடியும், அதே சமயம் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல கிரியேட் a வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் a ஃபங்க்ஷன் அண்ட் யூஸ் இட் இன்சைட் தி ஃபங்க்ஷன். அதாவது ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணுங்க, அதை ஃபங்க்ஷனுக்கு உள்ள யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க இதுல ஃபங்க்ஷன் சொல்றாங்களா, அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த DEF ஸ்பேஸ் விட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியேன்னா இதுதான். ஓகேவா? இதுதான் வேரியபிள். எக்ஸ் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கடுத்து அது ஃபங்க்ஷனுக்கு உள்ள யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்து பைதான் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த குளோபல் வேரியபிளை. ஸோ அப்படி பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதில் ரொம்பவே முக்கியமானது, கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மை ஃபங்க்ஷன் கரெக்டாக இந்த டெஃபினேஷன் டிக்கு நேராக தான் இந்த எம் வரணும். ஓகேவா? ஸோ இன்டென்டேஷன் தள்ளியெல்லாம் போயிடக்கூடாது. இந்த பிரிண்ட்டுக்கு நேராக இந்த இது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. டெஃபினேஷன் நேராக தான் இந்த மை ஃபங்க்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பார்த்துருவோம் டைரக்டா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, அதே நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. வழக்கம் போல ஆசம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆசம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து DEF டெஃபினிஷன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மை ஃபங்க்ஷன். இந்த இடத்துல மை ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்ற கிடையாது. உங்க நேம் கொடுக்கலாம், சதீஷ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன்றது மட்டும் தான் அதுபடியா DEF அப்படின்றது மட்டும் தான் கொடுக்கணும். மத்தபடி இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, சோ அது நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நேம் கொடுக்கலாம், நேச்சர் கொடுக்கலாம், சதீஷ்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு பதிலா வேற என்ன வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுத்துட்டு கடைசி இந்த செமிகோலன் வச்சுக்கோங்க. செமிகோலன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலன்னா ஷிஃப்ட் அமைக்கி அந்த உங்களுக்கு லேப்டாப்ல காட்டும் அந்த பட்டன் டைப் பண்ணீங்களா அப்படின்னா உங்களுக்கு செமிகோலன் வந்துடும். ஓகேவா? செமிகோலன் கரெக்டா வைங்க. இந்த இடத்துல கமா மாதிரி வரும், அந்த மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா பிரிண்ட் பண்றதுக்கான இன்டென்டேஷன் கரெக்டா போயிடும். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப அதுல இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்களேன். பைத்தான் இஸ்ன்னு தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸை கொடுத்துட்றாங்க. ஓகேவா? எக்ஸை டிஸ்பிளேஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஸோ இங்க பாருங்க, நம்ம இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ அதை ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்றோம். இந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுக்கு உள்ள யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரிண்ட்டுக்கு கீழே தான் நிற்கும் உங்களுடைய இது. ஓகேவா? டைப் பண்ண வேண்டியது. பட் நீங்க இன்னொரு என்டர் கொடுத்துக்கோங்க. இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இந்த டெஃபினேஷன் நேரா வந்துடும். அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத டைப் பண்ணணும். ப்ளூ கலர்ல இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிருங்க. அந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட்டும் போட்டுருங்க. பட் இந்த செமிகோலனை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசமா வந்துருச்சா? ஸோ இவ்வளவுதான். இதுதாங்க குளோபல் வேரியபிள். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைத்தான் வேரியபிள் ஒரே சேம் நேம்ல நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் கிரியேட் பண்றோம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே சேம் நேம்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த உள்ள கிரியேட் பண்ற வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா, அது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபங்க்ஷனுக்கு உள்ள தான் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிளை நம்மளால அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இங்க இருக்க பாத்தீங்களா, கிரியேட் a வேரியபிள் இன்சைட் a ஃபங்க்ஷன் வித் தி சேம் நேம் as தி குளோபல் வேரியபிள் அப்படின்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இன்சைட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க, இன்சைட் வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இதுல எது ஃபங்க்ஷன்? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சேம் as தி குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா தெரியும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ற வேரியபிளுக்கு நேம் தான் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நேம் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ற வேரியபிளுக்கு
லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க சேம் நேம்ல தான் இருக்கு. வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். பிரிண்ட் பண்ண சொல்றப்ப இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ்ன்னு குடுத்துட்டோமா, மை ஃபங்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. மை ஃபங்ஷன் இது வரைக்கும் ஸ்பேஸ் குடுத்துட்டு என்டர் குடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துரும். ஸோ இதுக்கு நேரா வந்ததுக்கப்புறம் ஒரு என்டர் குடுத்துருங்க. என்டர் குடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரிண்ட் குடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் குடுத்து மை ஃபங்ஷன் குடுத்துட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்டர் பண்ணீங்களானாவே உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்துரும். அது என்னன்னா, இந்த இன்சைட் ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஃபங்ஷனுக்கு உள்ள இருக்கிற வேரியபிள் வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ண சொல்றது வந்து குளோபல் வேரியபிள் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இப்ப வாங்க உங்களுக்கு அப்படியே ட்ரை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல x awesome அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து டெஃபினிஷன் குடுக்குறேன். டெஃபினிஷன் குடுத்து மை ஃபங்ஷன் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ மை ஃபங்ஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட் செமிகோலன் குடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து உள்ள ஒரு நான் வேரியபிள கிரியேட் பண்றேன். ஓகேவா? சேம் நேம்ல x ஃபென்டாஸ்டிக்னு குடுக்குறேன். ஸோ ஃபென்டாஸ்டிக்னு குடுத்தாச்சு. அடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிக்கும். மறுபடியும் ஒரு என்டர் குடுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணுங்க. இப்போ நீங்க என்டர் குடுத்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவுட்புட் வந்துரும். இங்க பாருங்க என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபங்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிள். அதுக்கு பேர் என்னது? குளோபல் வேரியபிள். ஸோ ஃபங்ஷன் என்னது இதுல? இதுதான் ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ ஃபங்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிள் சேம் நேம்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னது? இது பேர் தான் லோக்கல் வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களால உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபங்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் இந்த குளோபல் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து குளோபல் வேரியபிள் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து லோக்கல் வேரியபிள வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து குளோபல் வேரியபிள நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். அது எப்படின்னா, மறுபடியும் ஒரு என்டர் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி குடுக்குறேன். அடுத்தும் வந்து பைத்தானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அதே வேரியபிள். இப்ப வந்து எது பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. பைத்தான் இஸ் ஆசம். இப்ப பார்த்தீங்களா, குளோபல் வேரியபிள் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு லோக்கல் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். அது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷனுக்கு உள்ள இருக்கிற வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஒன் தான் டெஃபினிஷனுக்கு அதாவது ஃபங்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிள் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டாபிக் உள்ள போக ஆரம்பிக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்தது ஃபுல்லாமே ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தரா உள்ள போறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரோகிராம் டைப்பிங் வரல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அவுட்புட் எதுவும் வரல, இல்ல எரர் காட்டுது, சின்டாக்ஸ் எரர் அந்த மாதிரி வருது, உங்களுக்கு கரெக்ட்டான அவுட்புட் வரல அப்படின்னா, தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ வாங்க இது அதுக்கு முன்னாடி வந்து சேவ் பண்ணிப்போம். சேவ் அஸ் குடுத்து ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபைல சேவ் பண்ணிக்கோங்க. என்டர் குடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த லொகேஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேவ் ஆகியிருக்கும். ஓகேவா?